Hi friends, good afternoon. இன்னைக்கு படிக்க போகிற ஃபஸ்ட் ப்ரேயர் was Matthew 6 chapter 9th verse to 13 verse. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner, therefore pray ye, your Father which art in the heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, they will be done in the earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily breads. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debtors as we forgive your debtors. வசனம் 13. எங்கள் சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. And lead us not unto the temptation, but deliver us from evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஸ்விக்கியில் ஒரு 3 ஆர்டர் எடுத்தேன். 150 ரூபா அந்த மாதிரி ஏர்ன் பண்ணேன். சரி, 3வது ஆர்டர் எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு டாப் 4லேருந்து ஒரு டியூட்டி 5:18 போட்டிருக்காங்க. அந்த டியூட்டி என்னால் எடுக்க முடியல. ஏன்னா அவங்களுடைய டாப் 4 ஆப்லேருந்து எனக்கு எந்த ஒரு அலாட்மெண்ட்னா மெசேஜ் மட்டும்தான் அலாட்மெண்ட், மற்றபடி சவுண்டு கூட வரல. உதாரணத்துக்கு ஸ்விக்கியில் இந்த ஆர்டர் எடுக்கணும்னா கிங் 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 ஒரு மாதிரி அடிக்கும். அதே மாதிரி தான் டாப் 4லேயும் அடிக்கும் டியூட்டிஸ் வரும்போது, ஆனால் வரல. அது ஏன்னு தெரில. சரி, அப்படியே நம்ம அந்த ஆர்டரை நான் டெலிவரி பண்ணிவிட்டு அவங்க ஃபோன் பண்ணி கேட்கும் போது, நான் 2:30லேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஒரு டியூட்டியும் கொடுக்கல, அவங்கள நம்பி தான் இருக்கேன், இனி நான் எப்படி அப்படின்றத அவங்கக்கிட்ட கேட்டால், இன்றைக்கி மழைனால சரியாக டியூட்டி வரலை, அதனால் நீங்கள் ஆன்லைன்லேயே இருங்க, டியூட்டி வரும் அப்படின்னு சொன்னாங்க. நேற்று நான் கரெக்டாக வீட்டுக்கு ஒரு 7:30க்கு ஆஃப்லைன் போயிட்டேன். சரி, இன்றைக்கி நம்ம ஓஸ்லாம் படிச்சுட்டு நம்ம இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக ஆன் பண்ணலாம். அதே மாதிரி ஜொமேட்டோவில் பார்த்திங்கன்னா நேற்று கேஷ் ஆன் டெலிவரி வந்தது 609 ரூபா. கஸ்டமர் 610 ரூபா கொடுத்துட்டாங்க. 1 ரூபா என்கிட்ட சில்லறை இல்லை. அவங்ககிட்ட வாங்கிக்கிட்டேன், அவங்களும் 1 ரூபா கேட்கல. அந்த காசை வாங்கி வச்சுக்கிட்டேன். போன வாரம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட்டு. இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா கையில் கொடுத்துருக்காங்க. அதிசயமாக இருக்குது. அப்புறம் இன்றைக்கி எப்பயும் போல் எழுந்திரிச்சு இன்றைக்கி மழை இருக்குதுன்னு சொல்லி செய்திலாம் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா மழையே இல்லை, வெறிச்சிருச்சு வானம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம படிக்க போகிற அதிகாரம் டியூட்டரானமி சாப்டர் 3 படிக்க போகிறோம். உபாகமம் 3 அதிகாரம் வசனம் 3. பின்பு நான் திரும்பி பாசானுக்கும் போகிற வழியாய் போனோம். பாசானின் ராஜாவாகிய ஓக் தன்னுடைய சகல ஜனங்களோடும் நம்முடைய எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி புறப்பட்டு இத்திரோய்க்கு வந்தான். Then we turned and went up the way to the Basan, and Og the king of the Basan come out against us, he and all this people, to Bethel and Ederi. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, அவனுக்கு பயப்பட வேண்டாம், அவனையும் அவனுடைய ஜனங்களையும் எல்லோரையும் அவன் தேசத்தையும்
உன் கைக்கு ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுத்தேன். எஸ்போனிலே குடியிருந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகனுக்கும் நீ செய்தது போல அவனுக்கு செய்வாய் என்றார். And the Lord said unto me, Fear him not, for I will deliver him and all these people and his land in their hands, and thou shalt do unto him as thou didst unto Shimon, king of the Amorites, which dwelt at Asban. வசனம் 3. அப்படியே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பாசானின் ராஜாவாகிய ஓகையும் அவனுடைய சகல ஜனங்களையும் நம்முடைய கைகளில் ஒப்பு கொடுத்தார். அவனுக்கு ஒருவரும் மீதியாய் மற்ற போகும் மட்டும் அவனை முறியடித்தோம். So the land your God delivered into your hands, Og also the king of Bashan, and all these people, and we smote him until none was left of him remaining. வசனம் 4. அக்காலத்திலே அவனுடைய பட்டணங்களை எல்லாம் பிடித்தோம். அவனிடத்தில் நாம் பிடித்து கொள்ளாத பட்டணமும் இல்லை. பாசானில் இருந்து ஓக்கின் ராஜ்யமான 60 பட்டணங்களுக்குள்ள பாசாம் முழுவதையும் பிடித்தோம். And we took all these cities. At that time there was not the city which we took not from them. Their cross cities, all the reigning of the Argob, the kingdom of the Hog in the Bashan. வசனம் 5. அந்த பட்டணங்கள் எல்லாம் உயர்ந்த மதிலாலும் வாசல்களாலும் தாழ்பால்களாலும் அரணாக்கப்பட்டிருந்தது. அவைகள் அன்றியும் மதில் இல்லாத பட்டணங்களும் அநேகம். All these cities were fenced with high walls, gates, and bars, beside and were once a great many. வசனம் 6. அவைகளையும் சங்காரம் பண்ணினோம். நாம் எஸ்போனில் ராஜாவாகிய சீகனுக்கும் செய்தோம் போல அந்த எல்லா பட்டணங்களிலும் உள்ள புருஷர்களையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் சங்காரம் பண்ணினோம். And we utterly destroyed them, as we did unto the Simon king of the Asban, utterly destroying the man, woman, and children of the every cities. வசனம் 7. ஆனாலும் பட்டணங்களில் உள்ள ஆஸ்தியை சகல மிருகங்களையும் நமக்கென்று கொள்ளையிட்டோம். But all the kettles and the sibyl of the cities was taken from the prey to the yourselves. வசனம் 8. அப்படி யோர்தானுக்கு இப்புறத்திலுள்ள அர்னான் நதி தொடங்கி எர்மோன் மலை வரைக்கும் உள்ள தேசத்தையும் நாம் அக்காலத்திலே எர்மோருடைய 2 ராஜாக்களிடத்திலுமிருந்து பிடித்தோம். And we took at that time out of the hands of the 2 kings of the Armonites of the land that was on this side Jordan, from the river of the Arnon unto mount of the Arman. வசனம் 9. சேதேனியர் எர்மோனியன் சீரேனியன் என்கிறார்கள். எமோரியரே அதை
சோனீர் என்கிறார்கள், which Armon the Syrians call Syrian and the Armons, all it seniors. வசனம் 10. சமான நாட்டின் எல்லா பட்டணங்களையும் கீலியாத் முழுவதையும் சால்காயில் எத்திரி என்னும் பாசானில் இருந்த ஹோகோனுடைய ராஜ்யத்தின் பட்டணம் மட்டும் உள்ள பாசான் முழுவதையும் பிடித்தோம். All the cities of the plain and all Giltals and all the Blasham and to the Shelcha and Edrei, cities of the kingdom of the Ho in the Blasham. வசனம் 11. மீந்த ராட்சதரின் பாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவர் மாத்திரம் தப்பி இருந்தான். இருப்பினும் என்ற செய்தி அவனுடைய கட்டில் மனிதருடைய கை முழு தின்படியே 9 முழு நீளம் முழு அகலம் ஆயிருந்து அது அமோன் புத்திரருடைய அற்பட்டணத்தில் இருக்கிறதல்லவா. For only Ho king of the Basan remained of the remnants of the Gods. Behold, this bastard of this Iran. Is it not an robot of the children of the Ammon? 9 cubits was this Lagot trough, and 4 cubits of the trough of it after the cubits of the man. வசனம் 12. அக்காலத்திலே சுதந்திரமாக பெற்றுக்கொண்ட தேசத்தை அர்னோன் நதி அருகே உள்ள அர்வோர் தொடங்கி கீலியாத் மலை நாட்டில் பதியம் அதில் இருக்கிற பட்டணங்களும் ரூபோனியருக்கும் காத்திற்கும் கொடுத்தேன். And this is land and which we passed at that time from Arnon, which is by the rivers Arnona and Alphamount and Gilead, and cities thereof give I unto the Rupatians, to the Galatians. வசனம் 13. கீலியாத்தின் மற்ற பங்கையும் ஓக்கின் ராஜ்யமாயிருந்த பாசான் முழுவதையும் மனாசேயின் பாதி கோத்திரத்திற்கு கொடுத்தும் அன்றி ராட்சத தேசமெனப்பட்ட பாசானினுள்ளான அர்கோப் சீமேன் யாவையும் கொடுத்தேன். And the rest of the Gilead land and all the Basan began the kingdom of the oak give I unto the tribe of the Manasseh. All the range of this Argob is all the Basan which was called the lands of the Koinians. வசனம் 14. மனாசேயின் குமாரனாகிய யவீர் அர்கோப் சீமேன் முழுவதையும் கோசூரியர் மகாத்தியர் என்பவர்களுடைய எல்லை மட்டும் கட்டிக்கொண்டு அதற்கு தன் நாமத்தின்படியே பாசான் ஔதாத்தியர் என்று பெயரிட்டான். அது அந்த நாள் வரைக்கும் வழங்கி இருக்கிறது. ஜெயர் the sons of Manasseh took all the countries of the Gob unto the Gostes of the Gereshari and Manasseh, and all called them after his own name, Basha, Vetereher, unto these days. வசனம் 15. மக்கீருக்கு கீலியாத்தை கொடுத்தான். And I give Gilead unto the
மக்கிய. வசனம் 16. மேலும் கீலியா தொடங்கி அர்னோன் நதி ஓடுகிற பள்ளத்தாக்கும் கடையாந்திரமான அம்மோன் புத்திரரின் எல்லையாகிய யோபோக் ஆறு மட்டும் இருக்கிற தேசத்தையும், and unto the Reubenites and unto the Gadians I give from Gilead, even unto the river Arnon, all this valley and the border, even unto the rivers Jabbok, with this the border of the children of the Amnon. வசனம் 17. கின்னரோத் தொடங்கி அஸ்தரோத் வரைக்கும் தாழ்வாய் கிழக்கே இருக்கிற உப்பு கடலான சமான வெளிகளில் கடல் மட்டும் யோர்தானின் எல்லைகளுக்குள் அடங்கிய சமான வெளியையும் ருபானியருக்கும் காத்தியருக்கும் கொடுத்தேன். The plain also and Jordan and coast thereof from Chinnered even unto the sea of the plain, even this salt sea under the Azadar Persegate eastwards. வசனம் 18. அக்காலத்தில் நான் உங்கள் நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு இந்த தேசத்தை சுதந்திரமாக கொடுத்தார். யுத்தம் செய்தவர்களாகிய நீங்கள் எல்லோரும் இஸ்ரவேல் புத்திரரான உங்கள் சகோதரருக்கு முன்னமே ஆயுதம் பணிக்காக நடந்து போங்கள். And I command you at that time, saying, This Lord and your God yet and give you this land to this possess it. You shall and pass over the Armaid and before your brethren of children of Israel, all that is are meet for the war. வசனம் 19. உங்கள் மனைவிகளும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் ஆடு மாடுகளும் மாத்திரம் நான் உங்களுக்கு கொடுத்த உங்கள் பட்டணங்களிலே இருக்கட்டும். உங்களுக்கு திரளான ஆடு மாடுகள் உண்டென்று அறிவேன். But your wives and your little ones and your cattle, for I can know that ye have much cattle, shall abide in your cities, which I have given you. வசனம் 20. ஆனாலும் கர்த்தர் உங்களை இளைப்பாற பண்ணினதும் போல உங்கள் சகோதரரையும் இளைப்பாற பண்ணி யோர்தானுக்கு அப்புறத்திலே உங்கள் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும் மட்டும் நீங்கள் இந்த இருந்து பின் அவர்கள் நான் உங்களுக்கு கொடுத்த உங்கள் சுதந்திரத்துக்கு திரும்புவீர்களாக என்றான். Until the Lord and have given rest unto you the brethren as well as unto you, and until they also possess the lands which the Lord your God hath given them and behind Jordan, and then shall you return every man unto this possession which I have given you. வசனம் 21. அக்காலத்திலே நான் யோசுவாவை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த இரண்டு ராஜாக்களுக்கு செய்தவைகளையெல்லாம் உன் கண்கள் கண்டது. நீ போய் சேரும் எல்லா ராஜ்யங்களுக்கும் கர்த்தர் அப்படியே செய்வார். And I commandment and Joshua at that time, saying, Then eyes and have seen all this that the Lord your God hath done not unto these two kings, so shall this Lord unto all the kingdoms bitter though possessed. வசனம் 22. அவர்களுக்கு பயப்படுவீர்களாக, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னான். Ye shall not fear them, for the Lord your God as shall and fight for you. வசனம் 23. அக்காலத்தில் நான் கர்த்தரை நோக்கி, and I begged the Lord at time saying. வசனம் 24. கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியனுக்கு உமது மகத்துவத்தை உமது வல்லமையும் கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கு உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்?
O Lord God, and thou hast and begun to show the servants thy greatnesses and thy mighty hands. For what God is there in the heaven or in the earth that is can do according to the work and according to the might? வசனம் 25. நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலைகளையும் லீபியோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தருளும் என்று வேண்டிக் கொண்டேன். I pray thee, let me go over and see the God land that is behind Jordan, that gladly mountain and the Lebanon. வசனம் 26. கர்த்தரையே உங்கள் நிமித்தம் என் மேலே கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னுடன் பேச வேண்டாம். But the Lord was with me for you sakes, and will not hear me. And the Lord and said unto me, let it the subscription this thee speak no more unto me of these matters. வசனம் 27. நீ பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறி உன் கண்கள் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் ஏறெடுத்து உன் கண்களினாலே அதை பார்த்து அந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை. Get thee up into the top of the Pisgah, and lift up thine eyes westward and northward and southward and eastward, and behold it with thine eyes, for thou shalt not go over this Jordan. வசனம் 28. நீ யோசுவாவுக்கு கட்டளையிட்டு கொடுத்த அனைத்தை திடப்படுத்தி பலப்படுத்து, அவன் இந்த ஜனங்களுக்கும் முன்பாக கடந்து போய் அவனை நீ காணும் தேசத்தை அவனுக்கு பங்கிட்டு கொடுப்பான் என்றார். But Joshua and encouraged him and strengthened him, for he shall not go over before these people, and shall cause them to inherit the lands which is thou shalt see. வசனம் 29. பின்பு பெத் போருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே தங்கியிருந்தோம். So we abandoned this valley over against பெத் போர். முடிஞ்சது ஃப்ரான்ஸ். நாளைக்கு டியூட்ரானமி 4 படிக்கணும். இன்னைக்கு 3 படித்து முடித்தோம். அதே மாதிரி நம்ம சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் லேட்டர்-டே சயின்ஸில் வந்து கிளர்க் பிரகாஷ் ஒருத்தர் இருந்தார், ஜாக்கப் அவர் பேர். அவர் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு கிளர்க் ஒர்க்கு. அவர் அளவுக்கு நான் செய்யலனாலும் ஓரளவுக்கு நான் ஸ்மார்ட்டாக செஞ்சுட்டு வந்திருக்கேன். நான் 10th படிச்சிருக்கேன். எனக்கு படிக்க வரும், நான் எழுத வராது. இதுதான் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஆனால் அந்த இடத்துல வந்து என்னை வெக்கப்படுத்தாமல் என் கடவுள் வந்து அந்த இடத்துல ஃபுல்ஃபில் பண்ணி ஒரு 6 மாதமோ 7 மாதமோ தான் நினைக்கிறேன் அந்த இடத்துல இருந்தேன். சரியான ஞாபகம் இல்லை. இந்த சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் லேட்டர்-டே சயின்ஸ் சைதாபேட் பிரான்ச்சில் கிளர்க்காக இருந்தேன். ராஜா பிரான்ச் பிரசிடெண்ட்டாக இருந்தார். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது முடிச்சு இன்றைக்கும் சர்ச்சுக்கு தான் போயிட்டுருக்கேன். என்னை பிரான்ச் மாற்றிட்டாங்கன்னா இருக்குது, நான் போக மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். எனக்கு ஒரு பிரான்ச் எங்கள் ஏரியா கொடுங்கியூரில் ஓப்பன் ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக அங்கே போயிடுறேன். அது வரைக்கும் நான் அமெரிக்கா நான் ஒர்க் விஷயமாக போகணுன்ட்ருக்கேன். அங்கே போயிட்டுனா அங்கே சேஞ்ச் பண்ணிப்பேன். இதுதான் என்னோடய பிளான். அமெரிக்காவில் எங்கே போவேன்னு பார்த்தீங்கன்னா
பென்சில்வேனியா, ஓகேங்களா. அந்த ஊரில் ஹாரிஸ்பர்க், அந்த ஊருக்கு தான் போகணும். டூர் போனாலும் அங்கே தான் போகணும். அங்கே தான் ஆமிஷ் பீப்புளெலாம் இருக்காங்க. பிலத்தோபியாவா அதை சொல்லுவாங்க, ஹொகாயா, அந்த ப்ரோவன்ஸ் தான் போகணும். அந்த இதுதான் போகணும். கடவுள் வழி நடத்துவார். அதான் என் ட்ரீம் கண்ட்ரி. அங்கே போயிட்டு 6 மாதம் விவசாயம் பண்ணணும், 6 மாதம் இந்தியா வரணும், 6 மாதம் அங்கே தங்கணும், 6 மாதம் அங்கே வரணும். இதுதான் என்னோடய பிளான். கடவுள் நடத்துவார். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு Deuteronomy 4th சாப்டர் படிக்கணும். இன்றைக்கி 3 முடிச்சிட்டோம்.